ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம பண விஷயத்துல ஏன் சில சமயம் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறோம், அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்னன்னு தான் அலச போறோம். சரி வாங்க, நேர விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப புத்திசாலியா திறமையா இருக்கிறவங்க கூட பண விஷயம்னு வரும்போது ஏன் சில சமயம் என்னடா அது இப்படி பண்றாங்கன்னு தோன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க? இந்த ஒரு கேள்விதான், இதுதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு முதல்ல இந்த சார்ட்டை பாருங்க. இதுல என்ன இருக்குன்னா, 1960ல பிறந்த ஒருத்தருக்கும் 1990ல பிறந்த ஒருத்தருக்கும் அவங்க டீனேஜ் வயசுல பணவீக்கம் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுது. ரெண்டு பேரோட அனுபவமும் எவ்வளோ வேற வேறையா இருக்குன்னு பாத்தீங்களா? ஒருத்தருக்கு விலைவாசி ராக்கெட் வேகத்துல ஏறுது, இன்னொருத்தருக்கு அது ரொம்ப மெதுவா போகுது. இந்த சின்ன வயசு அனுபவங்கள் தான் அவங்க பணத்தை எப்படி பாக்குறாங்கங்கிறதையே மாத்தி அமைக்குது. இதுதான் நம்மள முதல் முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது உங்களோட நிதி உலகம் மத்தவங்களோடதுல இருந்து ரொம்பவே வேற. முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொருளாதாரங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கைய, நம்ம பொருளாதாரத்தை ஒரு தனிப்பட்ட கண்ணாடி வழியா தான் பாக்குறோம். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தை பார்ப்போம். 2009ல அமெரிக்காவோட தேசிய வேலையின்மை விகிதம் 10% சொன்னாங்க. கேக்குறதுக்கு இது ஒரு நம்பர், ஒரு சராசரி. ஆனா இந்த சராசரிக்குள்ள எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமோ? இங்கதான் விஷயம் ரொம்ப ஆழமா போகுது. ஸ்கூல் படிப்பை முடிக்காத எல்லாம் ஆப்பிரிக்க அமெரிக்கன் ஆண்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் கிட்டத்தட்ட 50%. அதே சமயம் காலேஜ் டிகிரி முடிச்ச 45 வயசுக்கு மேல இருக்கிற வெள்ளை பெண்களுக்கு அது வெறும் 4% தான். யோசிச்சு பாருங்க, ஒரே நாடு, ஒரே நேரம், ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு வெவ்வேறு உலகம். இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த ரெண்டு குரூப்ல இருக்கிறவங்களும் ரிஸ்க், வாய்ப்பு, சேமிப்புன்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாப்பாங்கன்னு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? முடியவே முடியாது. அவங்களோட அனுபவங்கள் அவங்கள ரெண்டு தனித்தனி நிதி உலகங்கள்ல வளர்த்திருக்கு. சரி, நம்மளோட யதார்த்தமே வேற வேறையா இருக்கும்போது எது விசித்திரங்கிறதும் ஆட்கள் மாறுபடும் இல்லையா? ஒருத்தருக்கு பயங்கர ரிஸ்கா தெரியற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தெரியலாம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர் எடுக்கிற ஒவ்வொரு பண முடிவுக்கும் அந்த நேரத்துல அவங்களோட பார்வையில ஒரு நியாயம் இருக்கும். நமக்கு அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் சரி, இதுக்கு பேருதான் நிதி சார்ந்த நியாயப்படுத்துதல். அவங்க மனசுக்கு அது சரிதான். இதுக்கு ஒரு ரொம்ப மனசை தொடுற உதாரணம் இருக்கு. ஃபாக்ஸ்கான் ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யற சூழல் ரொம்ப மோசம்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அங்க வேலை செஞ்ச ஒரு பொண்ணோட மருமக சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்க அத்தை அந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி பாலியல் தொழில்ல இருந்தாங்களாம். அதோட ஒப்பிடும்போது இந்த ஃபேக்டரி வேலை ஒரு பெரிய முன்னேற்றம்னு அவர் சொன்னாரு. பாருங்க, நம்ம பார்வையில அது சுரண்டல், ஆனா அவங்களோட பார்வையில அது ஒரு மீட்சி. சரி, இந்த கான்செப்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணத்தை எடுத்துப்போம். லாட்டரி டிக்கெட்ஸ். ஏன் மக்கள், குறிப்பா ஏழ்மையில இருக்கிறவங்க லாட்டரி சீட் வாங்குறாங்க? முதல்ல இந்த நம்பரை பாருங்க, $70 பில்லியன். இதுதான் அமெரிக்கர்கள் ஒரு வருஷத்துல லாட்டரி டிக்கெட்டுக்காக செலவு பண்ற பணம். இது எவ்வளோ பெரிய தொகைனா, அவங்க சினிமா, வீடியோ கேம்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ்னு இது எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு பண்றதை விட அதிகம். நம்ப முடியுதா? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவிலேயே ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிற குடும்பங்கள் சராசரியா ஒரு வருஷத்துக்கு $412 லாட்டரிக்கு செலவு பண்றாங்க. இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். வசதியானவங்களை விட ஏழைகள் தான் 4 மடங்கு அதிகமா லாட்டரிக்கு செலவு பண்றாங்க. இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. ஒரு $400 அவசர செலவுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்ற அதே மக்கள் தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அதே தொகையை லாட்டரிக்கு செலவு பண்றாங்க. இது ஒரு மாதிரி முரணா, ஏன் பைத்தியக்காரத்தனமா கூட தோணுது இல்லையா? ஆனா அவங்க பார்வையிலிருந்து பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உணர்வு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு கனவுக்காக பணம் கொடுக்கறோம். அது உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்க ஏற்கனவே அந்த கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல கார், ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வெக்கேஷன், இதெல்லாம் அவங்களுக்கு எட்டா கனி. ஆனா அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்குறப்போ கிடைக்கிற நம்பிக்கை, அந்த கனவு, அதுதான் அவங்க வாங்குறது. சரி, நம்மளோட பண முடிவுகளுக்கு நம்மளோட அனுபவங்கள் மட்டும் காரணம் இல்ல. இதுல ஒரு வரலாற்று பார்வையும் இருக்கு. என்னன்னா, பண விஷயத்துல நாம எல்லாருமே இன்னும் பிகினர்ஸ் தான். ஏன்னா நாம இன்னைக்கு பாக்குற இந்த மாடர்ன் ஃபைனான்ஸ் உலகம்ங்கிறது மனித சரித்திரத்துல ரொம்ப ரொம்ப புதுசு. இந்த டைம்லைனை பாருங்களேன். காசு, பணங்கிறது 1000 வருஷமா இருக்கலாம். ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்கிறது, 401k பிளான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நம்ம இன்னைக்கு பேசுற விஷயங்கள் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல, ஏன் நம்ம அப்பா அம்மா காலத்துல கூட அவ்வளவா இல்ல. இதெல்லாம் ரொம்ப புதுசு. அதனால நாம எல்லாருமே இந்த கேமுக்கு புதுசுதான். இந்த கிராஃப பாருங்க.
1940களுக்கு முன்னாடி வரைக்கும் 65 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள்ல பாதிக்கு மேல சாகுற வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஒரு ஐடியாவே அப்போ இல்ல. அது ரொம்ப ரொம்ப நவீனமான ஒரு கண்டுபிடிப்பு. இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டிக்கு இல்லாத ஒரு பெரிய பாரம் நம்ம தலைமையில இருக்கு. அதாவது நம்மளோட முழு வாழ்க்கைக்கும் தேவையான நிதி திட்டத்தை நாமளே போட்டு நாமளே அதை மேனேஜ் பண்ணணும். இவ்ளோ பெரிய பொறுப்பு இருக்கும்போது நம்ம சில தவறுகள் செய்யறதுல ஆச்சரியம் ஏதும் இல்லையே. அதனால அடுத்த தடவை யாராவது ஒரு விசித்திரமான பண முடிவை எடுக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே விசித்திரமானவங்க இல்ல. நாம எல்லாருமே அனுபவம் இல்லாதவங்க தான். இந்த புது சிக்கலான பண உலகத்துல நம்ம வழிய நாமளே தேடிட்டு இருக்கோம். அவ்ளோதான். சரி, இந்த ஆய்வோட கடைசியில ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, எந்த அனுபவங்கள் பணம் பத்தின உங்க பார்வைய உருவாக்குச்சு? உங்க சின்ன வயசு, உங்க அப்பா அம்மா, நீங்க வளர்ந்த சூழல், இதெல்லாம் உங்களை எப்படி பாதிச்சிருக்கு? இத பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களோட பண முடிவுகளை பத்தியும் மத்தவங்களோட முடிவுகளை பத்தியும் உங்களுக்கு ஒரு புது பார்வை